அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு மகர ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்பெறுங்க. ஜோதிடத்தில் விண்வெளியில் 9 நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள். மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் கர்ம தோஷம் இல்லாமல் யாரும் மண்ணில் மனிதனாக பிறக்க முடியாது. 9 நவகிரகங்களில் 8 நவகிரகங்களுடைய கர்ம சாப தோஷம் 27 நட்சத்திரத்திற்கு உண்டு. இந்த பதிவில் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம். எந்த வயதில் உங்களுக்கு முன்னேற்றம் வரும்? உங்களுடைய வாழ்க்கை ரகசியம். பிரம்மன் எழுதிய தலைவிதி உங்களுக்கு குரு கர்ம சாபம் என்ன வேலை செய்யும்? உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பலன் காண்போம். உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய 3வது நட்சத்திரம். கணம் மனுஷ கணம். 27 நட்சத்திரங்களில் 2 விலங்குகளை கொண்ட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம். பெண் பசு, ஆண் கீரி. தனுசு ராசியில் முதல் பாதமோ மற்ற 3 பாதங்கள் மகர ராசியிலும் உடைபட்ட நட்சத்திரமாக, காலற்ற நட்சத்திரமாக, தலையற்ற நட்சத்திரமாக இந்த உத்திராட நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் உயரமாக வாட்ட சாட்டமாக வளரக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரத்தில் குடும்பத்தில் தலைமகனாக பிறப்பவர்கள், தாய்க்கு தலைமகனாக பிறக்கக்கூடியவர்கள், தம்பிக்காக தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கும் தன்மை இவர்களிடம் உண்டு. அதாவது சொத்து பாகப்பிரிவினை செய்யும்போது தம்பி எனக்கு இதே தான் வேண்டும் அப்படின்னு அடம் பிடிக்கிறார் என்றால் தம்பிக்கு விட்டு கொடுக்கும் தன்மை தாய்க்கு தலைமகனாக பிறக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் குடும்பத்திற்கு இளைய மகனாக பிறந்தவர்கள் அண்ணன்களுக்காக தன் உரிமைகளை விட்டு கொடுப்பார்கள். பாகப்பிரிவினை செய்யும்போது அண்ணன்கள் எனக்கு இதே தான் வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் தம்பி சரின்னு தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து விடுவார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உத்திராட நட்சத்திரத்தில் குடும்பத்திற்கு இளைய மகனாக பிறந்தவர்கள் அல்லது குடும்பத்திற்கு ஒரே பிள்ளையாக பிறந்தவர்கள் இவர்களுக்கு 7 ஜென்மமாக தன்னுடைய முப்பாட்டனார் முதல் 7 ஜென்மமாக இவர்களுடைய வம்சாவளியில் முன்னோர்கள் செய்த பாவம், முன்னோர்கள் விட்ட சாபம் இந்த இளைய மகன் தலையில் அல்லது ஒரே மகனாக ஒரே குடும்பத்திற்கு ஒரே பிள்ளையாக இருக்கக்கூடிய அவர் தலையில் இறங்கிவிடும். இதற்கு எந்த பரிகாரம் செய்தாலும் தீர்வு காண முடியாது. 7 ஜென்ம சாபதோஷம் இவர்களிடம் இருக்கும். தனுசு ராசியில் முதல் பாதம் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே அரசியல் தொடர்புகள் ஏற்படும். அரசு வேலைலாம் இவர்களுக்கு கிடைக்கும். அதிகார பதவியெலாம் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, இருக்கின்ற வேலையை பார்த்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் பெரிய அளவு எதற்கும் முயற்சி செய்ய மாட்டார்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேச்சிலும் சரி, குடும்பத்திலும் சரி, வேலையிலும் சரி மற்றவர்களை அடக்கவே முற்படுவார்கள். அதிகார தோரணையில் இவர்கள் செயல்படுவார்கள். இவர்கள் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள். இவர்கள் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள். விநாயகரை போல் எப்போதும் இளமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. 80 வயது 90 வயதிற்கு மேலேயும் இவர்கள் சுறுசுறுப்பாக, துடிப்பாக, இளமையுடன் செயல்படுவாங்க. இவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசுவாங்க. இவர்களுடைய வெளிப்படையான பேச்சாலேயே பல இடையூறுகளை இவர்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பார்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஊர் பெருமைக்காக நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சரி
ஊருக்காக முன்னின்று நீங்கள் வேலை செய்தாலும் சரி, அல்லது உங்களை பார்த்து மற்றவர்கள் பெருமைப்படணும் அப்படின்னு எந்த வேலை நீங்கள் செய்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு உயர்வை தராது, கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தும். நீங்கள் வந்து ஊர்க்காரர்களுக்கு முன்னின்று ஒரு கோயில் கட்டினீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு புண்ணியம் வராது, கர்மா தான் வரும். அதனால் உங்களுக்கு வந்து பெரிய அளவு பெயர் கிடைக்காது, அவமரியாதையை தான் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து பெரிய அளவு நீங்கள் வந்து பெருமைக்காக எந்த விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருபகவானுடைய கர்ம தோஷம் என்ன செய்யும்? குருபகவானுடைய சாபம் உங்களுக்கு என்ன செய்யும்? குருபகவான் என்றால் அவர்தான் முதல் சுபகிரகம். குருபகவான் என்றால் பணம், முதல்ல பொருளாதாரம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே இவருடைய வாழ்க்கையில் எப்போதுமே பணத்தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அந்த பணத்தட்டுப்பாடை பூர்த்தி செய்வதற்காக இவர் வந்து கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டுவார்கள். இவர்களுக்கு வரக்கூடியது 5வதாக குருமகா திசை. இந்த குரு திசை 16 ஆண்டு காலம் படாத பாடு படாத கஷ்டம். குருமகா திசையில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் படும் பாடு பகவானுக்கே கண்ணில் வந்து தண்ணி வரும். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கை நிலை இருக்கும். படு மோசமாக செல்லக்கூடிய நிலை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 5வதாக வரக்கூடிய குருமகா திசை 16 ஆண்டு காலம் படாத பாடு பட்டு விடுவார்கள். பூரிய சொத்து பத்திரங்களை பேங்க் அடமானம் வைத்து கடன் வாங்குவது, தெரிந்தவர்களிடம் வட்டி கடை எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டக்கூடிய அமைப்பெலாம் இவர்களுக்கு உண்டு. ஏன்னா பணப்பற்றாக்குறை அப்போ வந்து அதிகமாக வந்துடும். ஏன்னா குருவனுடைய சாபம் உங்களுக்கு வந்து எப்போது முழுமையாக வேலை செய்யும் அப்படின்னா இந்த குருமகா திசை நடக்கக்கூடிய 16 ஆண்டு காலம் தான் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய அளவு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டகாலம் என்றே சொல்லலாம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு கர்ம சாபம் இருப்பதனால் புத்திர தோஷம் உடைய நட்சத்திரம். அதாவது முதல் பாதத்தில் பிறந்தவர்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதப்படும். இவர்களுக்கு வந்து நாகதோஷமாக இருந்துச்சுன்னா முதல் தாரம் விட்டுட்டு போகலாம், 2ஆம் தார வாய்ப்பு கூட ஏற்படும். அல்லது திருமணமே இல்லாமல் காலம் கடந்தவர்களை கூட காண முடிகிறது. திருமணம் செய்து பல வருட காலம் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களையும் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை காண முடிகிறது. மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடக்கும். 4, 5 பிள்ளைகள் பெறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் நல்வழி காட்ட மாட்டார்கள். ஊருக்கு தான் வந்து இவர்களுடைய உபதேசம் இருக்கும். இவர்களுடைய வழிகாட்டுதல் வந்து ஊருக்கு தான் இருக்கும். தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக பெரிய அளவு எந்த வழிகாட்டுதலும் எந்த அறிவுரையும் சொல்ல மாட்டார்கள். இவர்களுக்கு வந்து ஜான் ஏறினால் முளம் சறுக்கும். எப்போதுமே வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். 20 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் சரி, 100 வயசானாலும் சரி, பணப்பற்றாக்குறை இவர்களுக்கு இருக்கும். இவங்க வந்து பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டாங்க. இவங்க பிள்ளை வந்து இவங்க பேச்சை கேட்காது. ஒரு எதிரும் புதிருமாக. ஏன்னா வந்து 2 விலங்கனம், ஒன்று வந்து பசு, மற்றொன்று ஆண் கீரி. 2 விலங்கினமாக இருக்கும்போது இவங்க வந்து பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டாங்க, பிள்ளைகள் வந்து இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. எதிரும் புதிருமாகத்தான் தந்தை மகனுக்குள் இருக்கும். குருபகவானுடைய கர்ம சாபதோஷம் இருப்பதனால் உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய பிள்ளைகள் வந்து வாளா வெட்டியாக திருமணம் செய்து கணவரை இழந்தோ அல்லது மனைவியை இழந்தோ வாளா வெட்டியாக வாழக்கூடியவர்களை காண முடிகிறது. டைவர்ஸ் ஆனவர்களை காண முடிகிறது. பெரும்பாலும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய 7 ஜென்ம வம்சாவளி முடிவதையும் பெரும்பாலான உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பங்களை காண முடிகிறது. ஒன்று இல்லைன்னா பெண் குழந்தை மட்டும் இருக்கும். ஆண் குழந்தை இருந்தால் சாமியாராக சன்னியாசமாக வீட்டை விட்டு போவதையும் காண முடிகிறது. பெரும்பாலும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு
குடும்பத்திற்கு இளைய மகனாக பிறக்கக்கூடியவர்கள் தலையில் 7 ஜென்ம கர்ம சாபதோஷம் வந்து அமர்ந்து விடுகிறது. அவர்களுடைய வம்சாவளி முடிவதை காண முடிகிறது. குருபகவானுடைய சாபமும் கேட்கறது, முன்னோர்கள் விட்ட சாபமும் கேட்கறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு கடைசியாக 6வதாக வரக்கூடியது சனி மகாதசை. இந்த சனி மகாதசை 19 ஆண்டு காலம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் பெரும்பாலும் நீங்கள் நன்றாக அனுபவிக்கலாம். சனி மகாதசை 19 ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து ராஜா வாழ்க்கையை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கறது. பண பற்றாக்குறை இல்லாமல் 3 வேளை நல்ல சாப்பாடு, நீங்கள் வந்து அதிகாரமாக பிள்ளைகளை மேட்டிக்கிட்டு பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு நன்றாக வரும். நிலபுல சொத்துக்கள் வழியில் நல்ல சம்பாத்தியம் உண்டு. ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானமும் நன்றாக வரும். உத்திராட நட்சத்திரம் குருபகவானுடைய கர்ம சாபதோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து குருபகவானுடைய நட்சத்திரத்தில் ஆணோ பெண்ணோ பிறக்கிறார்கள் என்றால் அவர்களால் உங்களுக்கு நன்மை இல்லை, உங்களால் அவர்களுக்கு நன்மை இல்லை. குரு நட்சத்திரத்தில் ஆணோ பெண்ணோ பிறஞ்சினா உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை வரும். பெரும்பாலும் வந்து உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு புண்ணியம், உங்களால் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கர்மா தான் கிடைக்கும், சாபம் தான் கிடைக்கும். பெரும்பாலும் 19 ஆண்டு கால சனி மகாதசையில் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உங்கள் குடும்ப நபர்களையோ உங்கள் பிள்ளையோ அல்லது மற்றவர்களையோ எதிரியோ பகையாளியோ யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து சாபம் விட்டு விடாதீர்கள். நீங்கள் சாபம் விட்டீங்கன்னா 100% அவர்கள் வாழ்க்கையை அழிப்பதை நீங்களே உங்கள் கண் முன்னாலே பார்க்கலாம். பெரும்பாலும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சாபம் விட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை வாழ்க்கை படு மோசமாக போகும். அவர்கள் வந்து வம்சாவளி முடிவதை நீங்கள் உங்கள் கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய அமைப்பாக இருந்துவிடும். சனி மகாதசை நடக்கக்கூடிய உத்திராட நட்சத்திர அன்பர்கள் சாபம் விட்டு விடாதீர்கள். வார்த்தையில் வந்து கவனமாக இருக்கணும். கண்டபடி வாய்க்கு வந்த மாதிரி நீங்கள் வந்து சனி மகாதசையில் பேசுனீங்கன்னா உங்களுடைய வம்சாவளி நீங்களே அருவறுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். இதை வந்து கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து சனி மகாதசையில் 19 ஆண்டு காலம் மிகப்பெரிய நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி, சந்தோஷமான நிம்மதியான பணங்காசு சொத்து சுகம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பதிவுகள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.